Hallelujah, Jesus. Glory, Father. കണ്ണുനീർ താഴ്വരയിൽ ഞാനേറ്റം വലഞ്ഞിടുമ്പോ കണ്ണുനീർ കണ്ടവനിൻ കാര്യം നടത്തിത്തരും. കണ്ണുനീർ താഴ്വരയിൽ ഞാനേറ്റം വലഞ്ഞിടുമ്പോ കണ്ണുനീർ കണ്ടവനിൻ കാര്യം നടത്തിത്തരും. നിന്മനമിളകാതെ നിന്മനം പതരാതെ നിന്നോട് കൂടെയെന്നും ഞാനുണ്ട് അന്ത്യം വരെ. നിന്മനമിളകാതെ നിന്മനം പതരാതെ നിന്നോട് കൂടെയെന്നും ഞാനുണ്ട് അന്ത്യം വരെ. കൂരിരുൾ പാതയതോ ക്രൂരമാം ശോധനയോ കൂടിയിടും നേരമതിൽ ക്രൂശിൻ നിഴൽ നിനക്കായി. കൂരിരുൾ പാതയതോ ക്രൂരമാം ശോധനയോ കൂടിയിടും നേരമതിൽ ക്രൂശിൻ നിഴൽ നിനക്കായി. നിന്മനമിളകാതെ നിന്മനം പതരാതെ നിന്നോട് കൂടെയെന്നും ഞാനുണ്ട് അന്ത്യം വരെ. നിന്മനമിളകാതെ നിന്മനം പതരാതെ നിന്നോട് കൂടെയെന്നും ഞാനുണ്ട് അന്ത്യം വരെ. ദാഹിച്ചു വലഞ്ഞു ഞാൻ ഭാരത്താൽ വലഞ്ഞിടുമ്പോ ദാഹം സമീപിച്ചവൻ ദാഹജലം തരുമേ. ദാഹിച്ചു വലഞ്ഞു ഞാൻ ഭാരത്താൽ വലഞ്ഞിടുമ്പോ ദാഹം സമീപിച്ചവൻ ദാഹജലം തരുമേ. നിന്മനമിളകാതെ നിന്മനം പതരാതെ നിന്നോട് കൂടെയെന്നും ഞാനുണ്ട് അന്ത്യം വരെ. നിന്മനമിളകാതെ നിന്മനം പതരാതെ നിന്നോട് കൂടെയെന്നും ഞാനുണ്ട് അന്ത്യം വരെ. കണ്ണുനീർ താഴ്വരയിൽ ഞാനേറ്റം വലഞ്ഞിടുമ്പോ കണ്ണുനീർ വാർത്തവനിൻ കാര്യം നടത്തിത്തരും. കണ്ണുനീർ താഴ്വരയിൽ ഞാനേറ്റം വലഞ്ഞിടുമ്പോ കണ്ണുനീർ
நீர் வார்த்தவனின் காரியம் நடத்தி தரும். நின் மனம் இழகாதே, நின் மனம் பதராதே, നിന്നോട് കൂടെയെന്നും ഞാനുണ്ട് അന്ത്യം വരെ. നിൻ മനമിളകാതെ, നിൻ മനം പതരാതെ, നിന്നോട് കൂടെയെന്നും ഞാനുണ്ട് അന്ത്യം വരെ. ഞാനുണ്ട് അന്ത്യം വരെ, ഞാനുണ്ട് അന്ത്യം വരെ. கடைசி வரை எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிற நல்ல தேவனே, உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். ஓசியா 11வது அதிகாரம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம், அதனுடைய 8வது வசனம். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக அவன் கோயம்புத்தூர்ல கர்த்தருடைய ஊழியத்துக்காக போயிருந்த போது இந்த வார்த்தை, இன்னைக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை இதுதான். நான் உனக்காக பரிதாபப்படுகிறேன். இந்த வார்த்தை அதிகமாய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தது. கர்த்தர் பேச ஆரம்பித்தார். இந்த வெள்ளிக்கிழமை பேசும்படிக்கு கர்த்தர் தந்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நமக்காக பரிதாபம் கொள்ளுகிற கர்த்தர், பரிதாபப்படுகிறவர். பரிதாபப்படுகிறது என்பதை சரியாய் சொல்ல வேண்டுமானால், ஒருவர் வேதனைப்படுகிறதை, கஷ்டப்படுகிறதை பார்த்து அவர்களுடைய வேதனையை பார்க்கும்போது, அறியும் போது யாருடைய உள்ளம் உடையுதோ, யாருடைய உள்ளம் அந்த அளவுக்கு வேதனைப்படுகிறதோ, அதுதான் பரிதாபப்படுகிறது. ஒருத்தங்களை பார்த்து கொஞ்சம் அப்படி அது அந்த கண்ணீர் என்ன சொல்லுவாங்க, நீலி கண்ணீரா? அது கிடையாது. ஒருத்தங்க கஷ்டப்படுறத பார்த்து இங்க உள்ளம் அப்படி வலிக்குது. ஐயோ பாவம்னு சொல்லுவாங்க. ஐயோ பாவம், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ வேதனைப்படுறாங்க. நம்ம நிறைய நியூஸ் பார்ப்போம். ஆனால் சில செய்திகள் வரும்போது நம்ம அறியாம நம்முடைய உள்ள உடையும், தெரியுமா? அதுதான் அந்த பரிதாபப்படுத. ஆமென். 2 வருஷத்துக்கு முன்பதாக சாத்தான் குளத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு தகப்பனும் ஒரு மகனும் அடித்து கொல்லப்பட்ட அந்த செய்தி, அதை பார்த்து பரிதாபப்படாத ஒரு உள்ளமும் இருக்காது. சில காரியங்கள் நம்முடைய இருதயத்தை பாதிக்கும். அந்த நபர்கள் நமக்கு எந்த சம்பந்தமே இருக்காது. நம்ம ஒருவேளை அவங்கள பார்த்திருக்க கூட மாட்டோம். அப்படி இருந்தோம் அவங்க வேதனை நம்ம உள்ள வாங்கும்போது நம்முடைய இருதயம் அவர்களுக்காக பரிதாபப்படும் அல்லவா? ஆமே, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு சம்பந்தப்படுத்தி கொண்டார். தம்மை அதற்காக எதை வேணாலும் இழக்க தயாராகி தான் இந்த பூமியில வந்தார். விட்டு வந்தார். இங்கே ஜீவனை விட்டார், மகிமையை விட்டு வந்தார், ஜீவனை விட்டார். அதன் அர்த்தம் என்ன? என்னக்காக எதையும் விடுறதுக்கு அவர் ரெடியாகி தான் வந்தார். மரிப்பதற்காகவே வந்தார். காரணம் என்ன? நான் உனக்காக என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குது. அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன்.
அந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன அந்த ஒரு வாலிபன் குற்றுயிராய் விடப்பட்டு கிடக்கிறான். அவனை அந்த சமாரியன் மட்டும் பார்க்கவில்லை, பிரதான ஒரு ஆசாரியனும் பார்க்கிறார், ஒரு லேவியனும் பார்க்கிறார். ஆனா அவங்களுக்குள்ள அவனை குறித்த பரிதாபம் இல்லாததுனால அவங்க விலகி போயிட்டாங்க. ஆனா ஒரு சமாரியன் வந்து பார்த்தபோது வேதம் சொல்லுகிறது, அவன் மேல் அவர் மனதுருகினாராம். அப்ப அந்த பரிதாபப்படுகிறார். அப்போ ஆண்டவர் ஒருத்தங்க மேல பரிதாபப்படும் போது அவர்களுக்காக ஏதாவது ஒன்றை செய்யாமல் போகவே மாட்டார். இந்த காலை வேளையில என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, உன்னோடு பரலோகம் சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான்: என் பரிதாபங்கள் உனக்காக ஏகமாய் பொங்குகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் கேட்கிறார், உன்னை நான் எப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன், உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன். ஆத்மா செபோயிமுக்கு கர்த்தர் செய்த காரியம் என்ன? உபாகமம் 29வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 29:23. கர்த்தர் தமது கோபத்திலும் உக்கிரத்திலும் சோதோமையும் கோமோராவையும் ஆத்மாவையும் செபோயிமையும் கவிழ்த்து போட்டாராம். உன்னை நான் எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், செபோயிமை போல வைப்பேன். ஆத்மாவுக்கும் செபோயிமுக்கும் கர்த்தர் என்ன செய்தாராம்? தம்முடைய உக்கிர கோபத்தினாலே அதை கவிழ்த்து போட்டாராம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்த காரியங்களை வைத்து பார்த்தா உன்னை அப்படிதான் வைக்கணும். ஆனா எனக்குள்ளே உன்னை குறித்த பரிதாபங்கள் பொங்குகிறபடியினாலே நான் அப்படி உன்னை வைக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், ஆமே, நான் உண்மையில பரிதாபப்படுறேன், உன்னை நான் கவிழ்த்து போட விரும்பவில்லை. எனவேதான் அப்படி ஓசியா 11:9 சொல்லப்பட்டிருக்கிறது, என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். அப்படி செய்திருந்தா நாம இன்னும் நிற்க காரணம் என்ன? இன்னும் பிழைத்திருக்க காரணம் என்ன? என்னில் அவர் வெளிப்படுத்தினது அவருடைய கோபத்தை அல்ல, அவருடைய பரிதாபத்தை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, என் உள்ளம் என் நடுவில் குழம்புகிறது, என் இருதயம் குழம்புது. என் மேல் பாராட்டின கிருபையை எண்ணி பார்க்க போது தாவீது சொல்லுகிறார், நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானா? யார் நிலைத்திருப்பா? என்ன செஞ்சிருக்கணும்? கவிழ்த்து போட்டிருக்கணும். ஆண்டவர் சொல்ற, உன்னை ஆத்மாவை போல மாற்றுவதற்காக நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். எப்ராயிமை நான் கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஓசியா 11:1. அவனை நான் கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். அவனை நான் நேசித்தேன், அவனை நான் வரவழைத்தேன். 3, அவனை நான் கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். 4, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றால் நான் கட்டி இழுத்தேன். நான் அவர்கள் பட்சம் சாய்ந்து ஆகாரம் கொடுத்தேன். உன்னை நான் ரட்சித்து, உன்னை நான் தெரிந்தெடுத்து, உன்னை நான் பழக்குவித்து, உனக்கு நான் சாப்பாடு போட்டு, உன்னை நான் போஷித்து, உன்னை என் பக்கம் இழுத்து, உன் பட்சம் நான் சாய்ந்து இதுவரை உன்னை நான் கொண்டு வந்தது உன்னை ஆத்மாவை போலவும் செபோயிமை போலவும் கவிழ்த்து போடுவதற்கு நினைச்சியா? இல்ல, நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் அப்படி செய்ய மாட்டேன். அவன் என் பரிதாபங்கள் எனக்குள்ளே பொங்குகிறது. அப்படி செஞ்சா என்ன ஆகும்? அப்படி செஞ்சா என்ன ஆகும்? ஆத்மாவை போல செபோயிமை போல கர்த்தர் தம்முடைய உக்கிர கோபத்தின்படி கவிழ்த்து போட்ட என்ன ஆகும்? உபாகமம் 23வது அதிகாரம் 24வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 24வது வசனம், 29-24 அந்த ஜாதிகள் எல்லாம் ஏன் இப்படி செய்வார், ஏன் இப்படி செய்தார்? இவன் ஆண்டவர் ஆராதிக்கிறவன் தானே,
இவன் தேவனை சார்ந்திருக்கிறவன் தானே. நான் ஏன் அப்படி ஆத்மாவை போல செபோயிமை போல நான் செய்ய மாட்டேன், என் உக்கிர கோபத்தின்படி திரும்ப மாட்டேன்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அப்படி ஏதாவது நான் செஞ்சுட்டேன்னா உன்னை சூழ்ந்து இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவர் ஏன் இவனுக்கு இப்படி செஞ்சுட்டாரு? ஆமென். இவன் ஆண்டவர் ஆண்டவர் நம்பி போனா, இயேசு இயேசுன்னு நம்பி போனா, இவனுக்கு போய் இப்படி பண்ணிட்டாரு. இப்படிப்பட்ட கேள்விகளோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறார். வார்த்தை வார்த்தைன்னு பிடிச்சிட்டு இருந்தானே, ஆண்டவர் ஏன் சொன்னான் ஆத்மாவை போல செபோயிமை போல வைக்க மாட்டேன்? அப்படி வச்சா என்ன நடக்கும் தெரியுமா? உன்னை சுத்தி இருக்கிறவங்க நான் உனக்கு தீங்கு செஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அழைத்து கொண்டு வந்து நேசித்து தான் அழைத்தார். முதல்ல அதுதான் முன்வைக்கிறார். நான் நேசித்தேன். அழைத்து கைப்பிடித்து நடக்க பழக்கி என் பட்சம் சாய்ந்து என்னை போஷித்து இதுவரை கொண்டு வந்துட்டார். இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும் என்று காத்திருக்கிற கூட்டத்தில் ஒருவராய் அவர் ஒருபோதும் இருக்க மாட்டார். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாலும் எனக்காய் பரிதாபம் கொள்ளுகிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்காக பரிதாபம் கொள்ளுகிறவர், உனக்கென்று யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. நமக்காக, அதான் எபிரேயர் 4:15 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் பரிதபிக்கிறவர், பரிதபிக்கிறவர். சில வார்த்தைகள் இன்னைக்கு ஒரு பிரசங்கமாய் அல்ல, சில வார்த்தைகளை நான் உங்க மத்தியில சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதல்ல, ஏன் பரிதாபம் கொள்ளுகிறார்? அவர் என் மேல் பரிதாபம் கொள்ள காரணம் என்ன? ஒன்று. இரண்டாவது, பரிதாபம் கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த ரெண்டு காரியங்கள் தான் இன்னைக்கு நான் உங்க மத்தியில பேசும்படி கர்த்தர் காண்பித்த வெளிச்சத்தின் பிரகாரம் சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம் ஏசாயா 63வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். கர்த்தர் பரிதாபம் கொள்ள முதல் காரணம், அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுகிறேன், அன்பின் நிமித்தம். அன்பின் நிமித்தம், என் மேல அவர் வச்சிருக்கிற அன்பு ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அன்பை அது எப்போ பைபிள் படித்தாலும் அந்த அன்பு அதன் ஆழம் இதுவரை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் சென்று கொண்டு இருக்கிறோம். எந்த அன்பின் ஆழத்தில் தெரியுமா? அவருடைய அன்பின் ஆழத்தில். அவருடைய நீளம், அவருடைய அகலம், அவருடைய உயரம், நம்ம போயிட்டே இருக்கிறோம், உள்ள போயிட்டே இருக்கிறோம். இங்கே அவருடைய அன்பை பார்த்தீங்களா? அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்ட. இதுதான் ரியல் லவ். உண்மையான அன்பு என்னவென்றால், நான் எந்த விஷயத்துல நெருக்கப்படுகிறேனோ அதே விஷயத்துல இன்னொருத்தங்க நெருக்கப்படுறாங்க அப்படின்னா, இப்ப என்ன சுத்தி முள் இருக்கு, அவரை சுத்தி முள் இல்லை, அவரை சுத்தி தூதர்கள் இருக்கிறாங்க. ஆனா என்னை முள்ளு குத்தும் போது எனக்கு ஒரு வலி ஏற்படுகிறது. அதே வலி
இன்னொருத்தங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அவங்க என்ன உண்மையா நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் வலியில துடிக்கும் போது அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா அவங்க நேசிக்கிறாங்க, ஆனா முழுமையா நேசிக்கல. அதுதான் இந்த உண்மையான அகாப்பே லவ். நான் ஒரு விஷயத்துல நெருக்கப்படும் போது அங்க வலிக்கணும். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். இன்னும் புரியணும்னா என் வலிய முழுமையாய் யாருக்கு புரிந்து கொள்ள முடிகிறதோ அவர்கள்தான் என்னை முழுமையாய் நேசிக்கிறார்கள். என் பெயின என்றே முகம் வாடியா தெய்வத்தின் முகம் பாடும், என் விழிகள் ஈரனணிஞ்ச தெய்வத்தின் விழி நிறையும். இங்க என் முகம் வாடுனா அவருடைய முகம் வாடுது. அவர் முகம் வாட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் இருக்கிற சூழ்நிலை என்பது கண்ணீர் இல்லாத சூழ்நிலை, கவலை இல்லாத சூழ்நிலை, பசி இல்லாத சூழ்நிலை, பட்டினி இல்லாத சூழ்நிலை. ஆனால் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். In all their affliction he was afflicted. நான் எதுல பாதிக்கப்படுறேன்னு அதே பாதிப்பு என்னை நேசிக்கிற ஒருவரும் படுகிறார். அதுதான் உண்மையான அன்பு. ஹalleluya. இத யார்கிட்ட எதிர்பார்க்க முடியும்? இத யார்கிட்ட எதிர்பார்க்க முடியும்? நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம வலியை புரிஞ்சுக்கணும்னா நாம சொல்லியே ஆகணும் அவங்கள்ட்ட, அல்லது ஏதோ ஒரு வகையில் நம்ம காட்டிதான் ஆகணும். இல்லைன்னா முடியாது. ஆண்டவர் எப்ராஹிம் என்ன சொல்றார் தெரியுமா? நான் மனிதன் அல்ல. நீ சொல்லிதான் எனக்கு தெரிகிறதற்கு நான் மனிதன் அல்ல. நீ ஒரு விஷயத்துல நெருக்கப்படும் போது அந்த வலி என்னன்னு எனக்கு தெரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் அவருடைய பரிதாபங்கள் அவருக்குள்ளே பொங்குகிறது. ஹalleluya. என் வேதனையை கேட்டு அறிந்தவர் அல்ல, அனுபவித்து அறிந்தவர். இந்த வார்த்தையை தியானிச்சு காலையில் இதை எழுதும் போது இதே வார்த்தை அப்படியே ஆண்டவர் இருதயத்தில் வைத்தா. உன் வேதனைய நான் 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டே நினைச்சியா? நான் அனுபவித்து அறிந்தேன். என்னுடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டார். சீஷர்கள் தண்டு வலிக்கிறதுல வருத்தப்படுகிறதை அவர் கண்டு அந்த சூழ்நிலையில அவரும் வருகிறார். அந்த காற்று எப்படி பேதுருவுக்கு அடித்ததோ இப்பொழுது அவருக்கும் அடித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்பட்டார். ஜீசஸ் 5 அப்பம் 2 மீனை வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமே, ஒருவேளை நினைச்சிருக்கலாம் 3 நாள் பிரீச் பண்ணி போதகர் டயர்டாக இருப்பார், ஜனங்கள் எல்லாம் அனுப்பிவிட்டு இவருக்கு மட்டும் கொடுப்போம். சிலதெல்லாம் நம்ம எடுத்து ஒழிச்சு வைப்போம். வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா எப்போ போவாங்க எடுத்து சாப்பிடலான்னு. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட இல்லை. எப்போ போவாங்க? வெளியே போனது, ஏசப்பா நன்றி, பார்சல் ஓபன் பண்ண திடீர்னு சிஸ்டர் என் போனை வச்சுட்டு போயிட்டேன், ஐயோ வந்துட்டாங்க. ஆண்டவரை பார்த்தீங்களா? அவங்கள உட்கார வச்சிரு. என் வேதனையை கேட்டு அறிந்தவர் அல்ல, அனுபவித்து. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் இன்னைக்கு நான் ஒரு விஷயத்துல ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அவர் அந்த இடத்துல, நான் ஒரு ஓரத்துல இருந்து அழுதுட்டு இருந்தா அவர் இன்னொரு ஓரத்துல துதிகளின் மத்தியில ஜாலியா இருப்பார். நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? யாக்கோபு யாபோகாற்றின் கரையில் இருந்து அழுத போது அங்க வந்து அவர் இருந்தார். யாக்கோபின் வலிய அவர் கேட்டு அறியவில்லை, அனுபவித்தறிந்தார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த போது, பொய்யான குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட போதும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்பை கண்டார் என்றல்ல, யோசேப்போடு
கூட இருந்தார், அனுபவித்தறிந்தார். இஸ்ரவேலர் எகிப்தில் ஆமை பெருமூச்சு விட்டு அழுத போது அவர் முச்செடியிலே எழுந்தருளினார், அனுபவித்தறிந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னி 7 மடங்கு அக்னி சூளையில் போடப்பட்ட போது இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து விடுதலை கட்டளையிடாமல் அவர் அவர்களோடு கூட, பைபிள் சொல்லுது, அவர்களோடு கூட நடந்தாராம். ஆமென். அனுபவித்து அறிந்தார். ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் ஆயத்தனை அன்பு என்னே. என் வேதனைய அனுபவித்து அறிந்த என் தகப்பனே, எனக்காக நீர் பரிதாபப்படுவீர் என்று சொல்ற வார்த்தையை நான் நம்புறேன்ப்பா. நான் நம்புறேன்ப்பா. வேற யாரு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஆனா நீங்க சொன்ன நம்புறேன்ப்பா, நம்புறேன்ப்பா. வேற யாராவது என்கிட்ட வந்து நான் உனக்காக பரிதாபப்படுறேன் நான் முழுசா நம்ப மாட்டேன் ஆண்டவரே. ஏன்னா ஏதோ ஒண்ணு என் காரியத்தை குறித்து அவங்க கேட்டு அறிந்து வந்திருக்கிறாங்க. அவன் யோபுவின் நிலைமையை கேட்டறிந்து வந்தாங்க சிலர். ஆனா கர்த்தர் யோபுவின் நிலைமையை அனுபவித்து வந்தார். என் நெருக்கத்தை கேட்டறிந்து என்னை விசாரிக்கிறவர் அல்ல, என் நெருக்கத்தை, என் வியாகுலத்தை, என் வேதனையை, என் கஷ்டத்தை அனுபவித்து அறிகிறவர். நான் ஆராதிக்கிற தேவன், எனக்காக பரிதாபப்படுகிறவர். வேற யாரு சொன்னால் நான் முழுசா நம்ப மாட்டேன் ஆண்டவரே. ஏன் அவங்கெல்லாம் கேட்டறிந்தவர்கள், என் பிரச்சனை கேட்டறிந்து என்ன விசாரிக்கிறாங்க. நீங்க அப்படி இல்லப்பா. ஆண்டவர் சொல்றேன், என் ஜனமாகிய குமாரத்தின் காயத்தின் நிமித்தம் நானும் காயப்பட்டேன். ஆமென். எரேமியா 8 இருக்குன்னு நினைக்கிறேன். எரேமியா 8:21 வாசிங்க. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், நானும் காயப்பட்டேன். ராத்திரி நீங்க தூங்காம அழுது கொண்டிருக்கும் போது உங்க கூட இருக்கிறவங்க உறங்கிட்டு இருக்கலாம், நிம்மதியா படுத்துவங்களாம். ஆண்டவர் சொல்றார், நானும் காயப்பட்டேன். ஆண்டவர், நான் ரொம்ப நெருக்கப்படுறேன்ப்பா, நானும் நெருக்கப்பட்டேன். உங்களுக்கு என்ன நெருக்கம்பா? உன்னை சுத்தி நெருக்கிட்டு இருக்கல. அதனாலதான் எபிரேயர் 2 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நான் எந்த விஷயத்துல பாதிக்கப்படுறேனோ அந்த பாதிப்பை உள்வாங்கினவர். இது எது நிமித்தம்? ஒன்னே ஒண்ணுதான், அன்பு. என் மேல வச்ச அவருடைய பாசம். ஹல்லேலூயா. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும், பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. ஆமென். எப்படி சொல்வேன் இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும், பல சூழ்நிலையில். இந்த அன்பை தான் நம்ம மற்றவங்க கிட்ட எதிர்பார்த்து ஏமாந்து போகிறோம். இந்த அன்பு நம்ம மற்றவங்க கிட்ட எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிற ஏமாற்றம். எந்த அன்பை யாரிடத்தில் எதிர்பார்க்கணுமோ அவர்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்கணும். யாக்கோபு யாரை மிகவும் நேசித்தான்? ராகேல். அந்த ராகேல்கிட்ட ராகேலுடைய வலி புரிஞ்சிக்காம கோவப்பட்டாரா இல்லையா? கோவப்பட்டார். ஆனா பைபிள் சொல்லுது, கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். இந்த உலகத்துல எவ்வளவுதான் நமக்கு நெருக்கமான உறவுகளா இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேல நம்மை புரிந்து கொள்ள முடியாது.
நம்மை புரிந்து கொள்ளாமல் நமக்காய் பரிதாபப்பட முடியாது. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா அது இல்லையான்னு கேட்கும்போது புரிஞ்சுக்கோங்க, நம்ம கஷ்டத்தை அவங்க சரியா புரிஞ்சுக்கல. நம்முடைய வலியை ஒருத்தங்களுக்கு நாம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதனுடைய 100% சொல்லிடுறோமான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது. என்னுடைய கணிப்பின்படி ஒரு 30-40% மாத்திரமே நம்முடைய முழு வலியையும் நம்ம ஒருத்தங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நான் இப்ப சொல்ற கணக்கு என்பது கூடுதலான கணக்கு. என் ஸ்டோரிய ஒருத்தங்க கேட்கும் போதே அவங்க இருதயம் ஒட்டையுதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமா புரிஞ்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க புரியாதது அவர்களுடைய தப்போ குறைவோ அல்ல, நம்மளால அவங்கள புரிய வைக்க முடியல. ஏன் புரிய வைக்க முடியலைன்னா, இப்போ புரியும்படி சொல்லணும்னா, இப்போ ஒருத்தவங்க ரொம்ப வேதனையில் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருக்கிறாங்க. அடுத்த பெட்டில் அதே சிச்சுவேஷனில் ஒருத்தங்க ஐசியூவில் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு அவங்க வேதனையை புரிய முடியும், அவங்களுக்கு இவங்க வேதனையை புரிய முடியும். சுற்றி நிற்கிற வேற ஒருத்தருக்கும். ஆமாம், ஒரு டைம் சொல்லுவாங்க, ஐயோ இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்களே பாவம். அவங்களே இன்னொரு டைம் சொல்லுவாங்க, என்ன சும்மா சத்தம் போட்டுட்டே இருக்கிறீங்க. புரியல. அதை உள்வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் புரிய முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிதாபத்தின் நிமித்தம் என்று சொல்லும் போது ஆண்டவர் ஏதோ எனக்காய் நியமிக்கப்பட்ட தூதர்கள் போய் உங்க பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறான், நீங்க இங்க ஜாலியா இருக்கிறீங்க இப்படி சொல்ல கேட்டா இல்ல. அவர்களுடைய நெருக்கத்தின் நிமித்தம் அவர் நெருக்கப்பட்டார். ஆமென். அவர் பரிதாபம் கொண்டு என்ன செய்கிறாராம்? அதே 63:9 ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். ஏசாயா 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர். இந்த தூதனானவர் என்று யாரை வெளிப்படுத்துகிறது என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. அந்த சுபாவத்தை அவருடைய செயல்களை வைத்து பார்த்தால் அது வேறு யாரும் கிடையாது, நமக்காய் அனுப்பப்பட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்தாராம்? அவர்களை ரட்சித்தார். எப்படி ரட்சித்தார்? தமது அன்பு நிமித்தம், தமது பரிதாபத்து நிமித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கி சுமந்து வந்தவர் என்ன சொல்லுகிறார்? ஏசாயா 46:4, இனிமேலும் நான் சுமப்பேன். இனிமேலும் நான் சுமப்பேன். ஆமென். இனிமேலும் நான் சுமப்பேன். சுமந்து வந்தவர் இனிமேலும் சுமப்பார். ஏன்னா என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே. ஆமென். ஏற்ற வேளையில் ஆறுதல் தருகிறார். ஆறுதல் செய். கைகளை உயர்த்தி அவர் நல்லவர் பாடுங்க. அன்பு நிறைந்தவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்ததாக ஆமென், அவர் எனக்காய் பரிதபிக்க காரணம் என்ன? உபாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்று காணும்போது தம்முடைய ஊழியக்காரர் மேல பரிதாபம் படுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஒருவரும் இல்லை என்று காணும்போது. அதை இன்னும் சொல்லணும்னா பலனெல்லாம் போயிட்டு
பலனெல்லாம் போயிட்டு, ஒருத்தர் இல்ல. பலப்படவோ பலப்படுத்தவோ இவனுக்கு எதுவுமே இல்லை, ஒருவரும் இல்லை என்பதை காணும்போது, இன்னும் சொல்லணும்னா எனக்கென்று உதவுவதற்கு, என்னை தூக்கி விடுவதற்கு, எனக்கு கை தாங்கு கொடுப்பதற்கு யாருமே வீட்டிலையோ வெளியேயோ சபையிலையோ எங்கேயோ இல்லை என்பதை காணும்போது கர்த்தர் என்ன செய்வாராம்? பரிதாபப்படுவார். சங்கீதம் 69:20 சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன். நான் கஷ்டப்படுறேனே, அவன் பரிதபிக்கிற தேற்றுகிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவர் சொல்றார், நான் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினைக்கிறியா? அவர் பரிதாபம் கொள்கிறார். மத்தேயு 15:32 ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்கள் என்கிட்ட 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றும் இல்லா இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனசு இல்லை. இன்னைக்கு இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் அப்படியே இருதயத்துல பேசி கொண்டிருந்தார். ஆமே, நீ ஒண்ணுமே இல்லாம இருக்கிற தெரியுமா? நீ அப்படி இருப்பதற்கு எனக்கு மனசே இல்லைன்றார். நீ ஒண்ணு இல்லாம இருக்கிற தெரியுமா? ஒண்ணுமே இல்லாம இருக்கிற தெரியுமா? எதுவுமே இல்லாம இருக்கிற தெரியுமா? நீ அப்படி இருப்பதை பார்த்து நான் ரசிக்கிறேன் நினைக்கிறேன். இல்ல, அப்படி இருக்கிறது எனக்கு மனசு இல்லைங்கிறார். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வெந்துருகி சாம்பலாகிற பூமியையே கர்த்தர் இத்தனை நிறைவுகளை வைத்து நிரப்புவார் என்றால், அவரோடு கூட இருக்கும்படி அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரி, நீ ஒண்ணுமே இல்லாம இருப்பதற்கு கர்த்தருக்கு மனசு இல்ல. அதனால கர்த்தர் சொல்கிற, நான் பரிதபிக்கிறேன், நான் பரிதபிக்கிறேன். சீஷர்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, ஜனங்களை அனுப்பி விடுங்க. 14-15 வாசிங்க. சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். சீஷர்கள் சொல்றாங்க, இவங்களை அனுப்பி விட்டுருங்க. ஆண்டவர் சொல்ற, நான் எப்படிப்பா அனுப்புவேன்? பரிதாபப்படாதவர்கள் நம்மை அனுப்பி விடுறதுல கவனமா இருப்பாங்க. பரிதாபப்படுகிறவர் ஒருத்தர் தான். அவர்கிட்ட எதிர்பார்க்க வேண்டியதை தயவு செய்து சீஷர்கள்ட்ட கூட, இன்னும் சொல்லணும்னா பாஸ்டர்ஸ்ட கூட, அப்போ தூண்களா எண்ணப்பட்டவங்க தான் முன்னாடி நின்று, ஆண்டவரே பேசாம இவங்களை, அஞ்சப்போ இருக்கு ஆண்டவரே, மீன் கருவாடாயிட்டு இருக்கு ஆண்டவரே, அனுப்பி விட்டுருங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றே, 3 நாளா ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு என்கிட்ட ஒரு இல்லாய்மை இருக்கிறது. அது எத்தனை நாளா இந்த இல்லாமை இருக்கிறது என்பதை அவர் பார்க்கிறார். சீஷர்கள் எல்லாம் எதை மட்டும் தான் பார்த்தாங்க தெரியுமா? சாயங்காலம் ஆயிட்டு இதுதான் பார்த்தாங்க. நான் ஆண்டவர் இதை பார்த்தா தெரியுமா? என் பிள்ளைங்களை பாரு, ஒண்ணுமே இல்லை, எனக்கு மனசே இல்லப்பா, எனக்கு மனசே சரியில்லை, இவங்களை நான் இப்படி வெறுமையை அனுப்பிவிட்டா இவங்க வழியில சோர்ந்து போயிருவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இவர்களை இப்படி அனுப்பிவிட எனக்கு மனம் இல்லை. இவர்களை இப்படியே அனுப்பிவிட பீட்டர் ரெடி ஆயிட்டாரு, யோவான் ரெடி ஆயிட்டாரு, ஜானும் யாக்கோபு எல்லா சீஷர்களும் ரெடி ஆயிட்டாங்க. இப்படி அனுப்பிவிட ஆண்டவர் சொல்றார், இவங்களை இப்படியே அனுப்பிவிட எனக்கு மனசு.
எனக்கு நீர் உண்டு. நான் கலங்கின நேரத்தில் என்னை நடத்திய எனக்காய் பரிதபிக்கிறவர் உண்டு. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில சொல்வீங்க, எனக்காய் பரிதபிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு, எனக்காய் பரிதபிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. ஆமே, நான் ஒன்றுமில்லாமல் இருப்பது மற்றவர்களுக்கு ஒரு விஷயம் இல்லாம இருக்கலாம். ஆனா என்னை அழைத்து என்னை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்தவருக்கு அது மனசு இல்லை. என் பிள்ளை ஒண்ணு இல்லாம இருக்க கூடாது, என் பிள்ளை ஒண்ணு இல்லாம இருக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. നീ എൻ പക്ഷം മതി, നിന്റെ കൃപ മതി, നീ എൻ്റെ നായൻ യേശുവേ, നീ എൻ്റെ ദൈവമല്ലോ. ആമേൻ. இந்த பகல் வேளையில் இதை நம்புங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்ககிட்ட இந்த வெறுமை இருக்கலாம். 3 நாளா இவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை. 3 நாளா வெறுமை. இயேசுட்ட வந்தது உடனே மாறிச்சா? இல்ல, 3 டேஸா அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு நிச்சயம், உன்னை வெறுமைய அனுப்ப மாட்டார் என்பது நிச்சயம். இயேசுவினிடத்துல வந்து உடனே எனக்கு வெறுமை மாறுமா? அது தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், அத்தனை பேரை என்ன வெறுமையை அனுப்பிவிட நினைச்சாலோ என்னை அழைத்தவர் அப்படி விட மாட்டார். காரணம், நான் ஒன்றுமில்லாமல் இருப்பது அவருக்கு மனசில்லை. அவருடைய ஆசையில என்ன தெரியுமா? ஜனங்கள் புசித்து திருப்தி அடைந்து மீதம் எடுத்தா. இதுதாங்க அவருடைய ஆசை. ஹல்லேலூயா. புசித்து திருப்தி அடைந்து மீதம் எடுத்து. 3 நாள் அப்படிதான் இருக்கிறாங்க. இயேசு அங்கதான் இருக்கிறார். அவர் அனுபவித்தருகிறார், அவர் அனுபவித்தருகிறார். 3 நாள் அங்கேயே இருக்கிறாங்க. ஆண்டவரே, பல நாட்களா நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் என்ன இல்ல உட்கார வச்சுட்டார், உட்கார வச்சுட்டார். பேதுருலாம் உட்கார வைக்கல, அனுப்பி விடுறதுல சில சூழ்நிலைகள் நம்மை அனுப்பி விடுறதுல ரெடியா இருந்தப்போ ஆண்டவர் திரும்ப திரும்ப உட்கார வைக்கிறார், திரும்ப திரும்ப ஜெபிக்க வைக்கிறார், திரும்ப திரும்ப உட்கார வைக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. வெறுமையா வேணா உட்கார வைக்கலாம், வெறுமையா அனுப்ப மாட்டார். உட்கார வைத்தார், உட்கார வச்சிரு. இவங்க அப்படியே, என் பாதை அவருக்கு தெரியும், நான் போகும் வழியை அவர் அறிவார். என் பாதை தெரியும். அதான் சார், வழியிலே சொந்து போவாங்க, அது எங்களுக்கு கவலை கிடையாது ஆண்டவர். எங்களுக்கு சர்ச்சுக்கு உள்ள விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா கம்பெனி பொறுப்பு கிடையாது. எங்களுக்கு கவலை சர்ச்சுக்குள்ள வச்சு சர்ச்சுக்குள்ள வச்சு ஜனங்க மயங்கி விழுந்துடக்கூடாது, சர்ச்சுக்குள்ள வச்சு எதுவும் ஆயிடக்கூடாது. சர்ச்சை விட்டு போயிட்டாங்கன்னா நாங்க என் ஆத்மாவை போட்டுட்டு எங்க ஆத்மாவை தூக்கிட்டு போயிடுவோம், அவங்க ஆத்மாவை தூக்கிட்டு போயிருவாங்க. அதோட பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாம் இப்படிதான். அவர் தான், நாம அவர் வழியில சோர்ந்து போயிடுவாங்களே. பஸ் கிடைக்காம ரொம்ப நேரம் நிப்பாங்களே, இந்த வெயில நிப்பாங்களே. நாங்க என்னைக்காவது கேட்டிருக்கோமா பஸ் எல்லாம் கிடைச்சான்னு? இல்ல. நாங்க தலைகீழ நின்னாலும் பிரதான மேய்ப்பராக முடியாது. அவர்தான். நம்ம எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்து இருக்க காரணம் அவர் தாங்க. அவரை நம்பிதான் நான் இங்க வந்து இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும். ஹல்லேலூயா. தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை, தூற்றிட பலர் உண்டு, சேற்றை வீசும் மனிதர் உண்டு, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எங்கள் தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எங்கள் தெய்வம். ஓ உம்மையன்றி உலகில்
ஆறுதல் எனக்காரும் இல்லை உம்மையன்றி. உலகில் ஆறுதல் எனக்காரும். அப்படியே கைகளை உயர்த்தி நன்றியோடு சொல்லுவோமா? இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்னை நல்லவனாக்கி. ஓ உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நண்பை நினைக்கையில, உள்ளமெல்லாம் உருகுதையா நன்மை நினை. ஆமென். தன்னால கண்ணு கலங்குது, தன்னால கண்ணு கலங்குது. அன்பு நிமித்தம் பரிதாபப்பட்டு என்ன செய்கிறார்? தூக்கி சுமக்கிறார். இங்கே பலன் குறைந்து போகிறது, ஒருவரும் இல்லை என்பதை கண்டு கர்த்தர் பரிதாபப்பட்டு என்ன செய்கிறார்? உபாகம் 32வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நானே அவர், என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. அடுத்த வசனம், நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். யாரும் இல்லை என்று கண்டு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கைய அப்படி உயர்த்தி காட்டுறார். அதன் அர்த்தம் என்ன? நான் இருக்கிறேன், உங்களை நான் திக்கற்றவர்களாக விட மாட்டேன். யாரும் இல்லை என்று கண்டு அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? கை தூக்குறார். ஆமென். எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. யாரும் இல்லை அப்படின்னு பார்த்ததும் அவர் பரிதாபம் கொண்டு என்ன செய்கிறார் தெரியுமா? இப்ப நான் வரேன், நான் இருக்கிறேன், இதுதான் என் ஆண்டவர். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன், உடைத்தேன், உருவாக்கினேன், சிட்சித்தேன், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர், எனக்கு நீருண்டு அப்பா, கலங்கின நேரத்திலும் எனக்கு நீருண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் எனக்கு இருக்கிறார்னு கை தூக்குறத நான் எப்படி அறிய? ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வசனத்தை பாருங்க, நான் நானே அவர், நான் நானே அவர். ஆண்டவர் சொல்லிட்டு தான் கை தூக்குறார் இல்ல? அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, எனக்கு யாரும் இல்லை நான் கதறும் போது என்னை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என்றால் அங்க எதை காண்பிக்கிறது? ஆமென், அவர் உனக்காக கையை தூக்கிட்டார். நான் இருக்கிறேன்ப்பா, நான் பார்க்கிறவன. ஆமென். அதனாலதான் எசேக்கியேல் 16:4 முதல் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால். நீ பிறந்த நாளிலே, ஆமென், நானே வாசிக்கிறேன், நீ பிறந்த நாளிலே நீ உன் தொப்புள் அறுக்கப்படல, தண்ணீரால் குளிப்பாட்டப்படல, சுற்றப்படவில்லை. 5வது வசனம், இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்காக பரிதபித்து, உனக்காக பரிதபித்து ஒரு கண்ணும் பேர்ல இரக்கமா இருக்கவில்லை. 6வது வசனத்தை வாசிங்க. நான் உன் அவ்வளவுதான்.
ஒருத்தர் இல்லைன்னு பார்த்ததும் ஆண்டவர் அதுக்கப்புறம் அவரால் பார்த்துட்டு இருக்க முடியல. எனக்கென்று ஒருவர் இல்லைன்னு அவர் பார்த்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அதுதான் அவர் கையை காட்டுறார். நான் உன் அருகே கடந்து போகும்போது உன்னை பார்த்து நீ பிழைத்திரு, நீ பிழைத்திரு. ஆமென். விலகும் போது, எல்லாரும் விலகும் போது, சிலர் பார்த்துருக்கிறீங்களா, இங்கே பிரச்சனை இருக்கும்போது, ஆமாம் நமக்கு இப்படி வருது, இங்கே ஒரு சின்ன பிரச்சனை, நம்மளை ஒரு ஃபங்க்ஷன் வைங்களா, நம்மளை இன்வைட் பண்ணியிருப்பாங்க, பிரச்சனைன்னு வருது, அங்கே ஏதோ கொஞ்சம் நடக்குது, நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது, உடனே நாம் என்ன செய்வோம் தெரியுமா? போகணுமா போக வேண்டாமா என்பதை எப்படி தீர்மானிப்போம் தெரியுமா? எப்படி தீர்மானிப்பீங்க? வேற ஒரு 2 பேருக்கு ஃபோன் பண்ணி, சிஸ்டர் நீங்கள் போகிறீங்களா? கரெக்டா இல்லையா? இல்லை நான் போகல. சரி, அப்ப நானும். சிலர் நம்மை விட்டு விலகினது நிமித்தம் விலகி கொண்டவர்கள் இருக்கிறாங்க. சிலர் மீட்டிங்கே வராது, கூட்டத்துக்கே வராது. என்ன தெரியுமா? சிஸ்டர் இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் போறீங்களா? இன்னைக்கு சும்மா ஞாயிற்றுக்கிழமை தான் போறோமே. ஆமே. அப்படி விலகி விலக்கினவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமே வரல. ஆமென். சிலருக்கு மொழியே பார்த்தா இவருக்கு எப்படி இந்த விஷயம், எல்லா நடைமுறையில் உள்ளதுதான். நம்மளே சில இடத்துக்கு போகும்போது ஃபோன் பண்ணி, எப்படி அங்கே போலாமா? அவங்க கம்பெனிக்கு ஆளை தேடிட்டு இருப்பாங்க, நம்ம மட்டும் போகலன்னா நம்மளை கேட்பாங்களே, ஆண்டவர் என்ன பண்ணுன்னு சொல்லும் போது இப்படி ஃபோன் வரும், என் ஜெபத்தை கேட்டீரே. சிஸ்டர் உங்களுக்கு விஷயம் தெரியாது, அங்கே போனீங்கன்னா அது உங்கள் தலையில் வந்துடும். அப்படியா? ஆமாம், சரி, நன்றி அப்பா. ஆமாம். அப்படி விலகுகிறவர் அல்ல, அப்படி விலகுகிறவர் அல்ல, அப்படி விலகுகிறவர் அல்ல. ஒருவரும் எனக்கு இரக்கம் பாராட்டல என்பதை அறிந்தது அவரால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. எருசலேமை யார் உன்மேல் இறங்குவார், யார் உன்மேல் பரிதவிப்பார் என்று எரேமியா 15:5 ஆண்டவர் கேட்கிறார். உனக்கு ஏதாவது செய்யணும்னு நான் தானே இருக்கிறேன், நீ என்ன பார்க்க மாட்டேங்கிற? ஹல்லேலூயா. நமக்காய் பரிதவிக்கிறவர். மூன்றாவதாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 12 முதல் வேகமாய் வாசியுங்கள், 14 வரை. மலைகளில் அவர்களை கொன்று போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கும் செய்யும் பொருட்டு அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானே. இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்து நிமித்தமாய் ஆண்டவருடைய கோபம் பற்றி எறிகிறது. நல்ல கவனிங்க. எதுக்காக அந்த ஆத்மாவையும் இன்னொரு பட்டம் எது செபோயிமையும் குறித்து எதுக்கு இங்க சொன்ன இன்னைக்கு எடுத்து ஆண்டவர் காண்பிக்க வைத்தார் என்றால், அப்படி கோபத்துக்குள்ளாயிட்டோம்னா கவிழ்த்து போட்டுருவார். நமக்கு தெரியும் அந்த பட்டணத்தில் அதுக்கப்புறம் ஒரு புல்லு கூட முளைக்கல, ஒரு புல்லு கூட அதுக்கப்புறம் முளைக்கல. தேவன் கோபத்தை நிறுத்தி 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 வைக்கிறதுனாலதான் நாம இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறோம். அதனால தாவீது ஜெபம் பார்த்திருக்கீங்களா? ஜீவனுள்ள ஒருவனும் அது அடியேனுக்கு முன்பாக இல்ல, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினால் உமது அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாயிரு. 119 சொல்ற, உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு நான் பயப்படுறேன் ஆண்டவரே, பயப்படுறேன் ஆண்டவரே. இங்கே ஜனங்கள் துணிகரமான பாவம், தேவனை வைக்க வேண்டிய இடத்துல தங்கள் கையின் கிரியைகளை முன்பாக வைத்து வழிபட ஆரம்பிக்கிறார்கள். தேவன் கொடுத்த நன்மையை தூக்கி வச்சு ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதானே எகிப்திலிருந்து வரும்போது பொண்ணு பொருள்லாம் ஆண்டவர் கொடுத்த நன்மை தானே, அதால தானே கண்டு கொட்டி செய்தாங்க, அதை தானே தூக்கி முன்னாடி வச்சாங்க. தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகளை, தேவன் நம்ம கையில் ஒரு நன்மையை கொடுக்கிறாருன்னா அதை அனுபவிப்பதற்கே தவிர ஆராதிப்பதற்கு கிடையாது. சொல்லுவாங்க, உலகம் சொல்லும் செய்யும் தொழிலே
தெய்வம். தொழிலை தந்தவர் தான் தெய்வம். ஆமே. நன்மையை தேவன் தாரார்னா வாழ்வு காலத்தில் அனுபவித்திரு. அது நீ சந்தோஷமா இருக்க, நீ அனுபவித்திரு. கர்த்தர் உனக்கு தந்த நன்மை. ஒரு நாள் அதை தூக்கி வச்சு ஆராதிச்சிடாதீங்க. தேவத்துக்கு கோபத்துக்குள்ளாகும் போது தான் மோசே கெஞ்சுறாரு. கெஞ்சி, ஆண்டவரே ஜனங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, இவங்களை நயங்காட்டி எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தது எதுக்கு தெரியுமா, அழிக்கிறதுக்குன்னு சொல்லிடுவாங்களே ஆண்டவரே. கர்த்தர் ஏன் இப்படி செய்தார்னு கேட்டுருவாங்களே ஆண்டவரே. நீங்க உடன்படிக்கை பண்ணவங்கல்ல, ஆபிரகாம் ஈசாக்கோடு பண்ண உடன்படிக்கை நினைத்தருளும் என்று மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தாராம்? 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இங்கே சொல்ல வருகிற வார்த்தை இதுதான். நம்முடைய தேசம் தேவ கோபத்துக்குள்ளாகாதபடிக்கு தேவ பிள்ளைகளே நாம் கெஞ்சி ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நமக்காக மாத்திரமல்ல, தேசத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆமே. தேவனுக்குரிய மகிமை எதுக்கோ போயிட்டு இருக்கிறது. மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எவ்வளவு துணிகரமான, எவ்வளவு ஆமே வேதனைக்குரிய, ஆமே எவ்வளவு எவ்வளவு காரியங்கள். நியாயம் எடுபட்டு போகிறது. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரோ? இல்லை. சோதோம், கோமரா, அத்மா, செபோயிம் இவைகள் எல்லாம் தேவ கோபத்துக்குள்ளான போது அது கவிழ்த்து போடப்பட்டது. கவிழ்த்து போடப்பட்டது. நம்முடைய ஜனங்கள் அறியாமையில இன்னும் இருக்கிறாங்க. ஒரு மோசே தேவ சமூகத்திலிருந்து கெஞ்சினான். ஆபிரகாம் கெஞ்சினான், ஆண்டவரே 10 நீதிமான் இருந்தா அழிப்பீரோ ஆண்டவரே. இரவு முழுவதும் சாமுவேல் தேவ சமூகத்திலிருந்து கெஞ்சினான். தேவ பிள்ளைகளே, இது அசதியா இருக்கிற காலம் அல்ல. ஆமே. நம்மேல் பரிதாபம் கொண்டு நம்மை கோபத்துக்குள்ளாக்காமல் நிலைநிறுத்துகிற கர்த்தர் அதே போல நம்முடைய தெருக்களிலே, நம்முடைய பட்டணங்களிலே, நம்முடைய தேசத்திலே, அது மாத்திரமா நம்முடைய சொந்தக்காரங்களில் இன்னும் ஆண்டவர் அறியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க. நீங்க ஜெபிக்கிறது 4 பேருக்கு தெரியணும்னு அவசியமே இல்லைங்க. மோசே மேல ஜனங்களுக்கு தெரிஞ்ச மோசே கோபத்தோட கீழே வந்து நின்ற மோசே மட்டும்தான் தெரியும். அந்த ரங்கத்தில் கதவை பூட்டிட்டு தேசத்துக்காக அழுத மோசே யாருக்குமே தெரியல. நீங்க தேசத்துக்காக அழுதது 4 பேர் காட்டணும்னு அவசியமே கிடையாதுங்க. நீங்க போய் உட்காந்துருந்த ஆண்டவர் சமூகத்தில் இருந்து அழுங்க. நீங்க போயிருந்துச்சோம்னு சபையா ஜெபிக்கும் போது சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆமா. மற்றபடி மற்ற காரியங்களுக்காக நான் தேசத்துக்காக ஜெபிக்கிறவன் 4 பேர்கிட்ட காட்டி அடையாளம் காண்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தேவை கிடையாது. ஆனா கர்த்தர் அறிவார். நீங்க தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து இருந்து நீங்க ஜெபிக்கும் போது, நான் சொல்லுகிற ஜெபம் பர்சனல் பிரேயர். ஜெபம் பண்ணிட்டு போய் மோசே கீழே வந்து சொன்னாரா, நான் உங்களுக்காக ஆமா இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன்னு இல்லை. மோசேக்கு அந்த தேவ மேல இருக்கிற அந்த பக்தி வைராக்கியம் அங்க பற்றி எரிகிறது. அந்த விக்கிரகம் வந்து அப்படி சாம்பல் ஆகுது. பொண்ணை தீயில போட்டா என்னதான் ஆகும்? அது இன்னும் புதிதாகும். ஆனா மோசே என்ன செஞ்சார்? அதை பொடியாக்கிட்டார். ஆமே. நீ தேவன் பேரில் உனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியம் கரையாததெல்லாம் கரையும், உடையாததெல்லாம் உடையும், எரியாததெல்லாம் எரியும். ஏன்னா அவன் கையில என்ன இருந்துச்சு? வார்த்தை இருந்துச்சு. குடும்பத்தில் நீங்க கெஞ்சி கழுங்க, எது எது மேல நிற்கிறதோ அது கீழே போகும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும். மோசேயும் அழலைன்னா, மோசேயும் அழலைன்னா, ஆபிரகாமும் அழலைன்னா, இன்னைக்கு ஆண்டவர் இதே கேள்வியை கேட்கிறேன், நீயும் அழலைன்னா? அவருடைய பரிதாபத்தினால நிற்கிறதின் மேன்மை என்ன என்பதை நீ அனுபவிக்கிறவன். அன்பு நிமித்தம் உனக்கு யாரும் இல்லைன்னு அவர் பேசுறது, அவர் உணர்த்துறது, நீயும் கெஞ்சலைன்னா, நீயும் அழலைன்னா. பேதுருவே, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஆமாப்பா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மோசே போயிருந்து அழுறாரு, கெஞ்சுறாரு. ஆண்டவர் மோசே கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? மோசே, இவங்களை நான் அழிச்சிட்டு உன்னோடு உடன்படிக்கை பண்ணி,
அதன் அர்த்தம் என்னன்னா, ஆபிரகாம் சந்ததி இதோட நான் முடிச்சிடுறேன், உன்கிட்ட இருந்து ஒரு துவக்கத்தை கொடுக்கிறேன். அப்படிதான் ஆண்டவர் பேசுவார். மோசேஸ் வேண்டாம் ஆண்டவரே. ஆமென். கடைசி வரை ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அறியப்பட்டா போதும். நாம இந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள வந்துட்டு இருக்கிறது. என் மூலமா எழுப்புதல் அறியப்பட வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா. நீர் எப்படி அறியப்பட்டு கொண்டிருக்கிறீரோ நீங்க அறியப்பட்ட போதும். அதுல மோசையின் பெயரை வேண்டாண்டவரே, வேண்டாம். நான் ஜெபம் பண்ணனாலதான் எழுப்புதல் வேண்டாம்ப்பா அந்த பெயரு. ஆண்டவர் சொல்ற, மோசே நான் உன்கிட்ட இருந்து ஒரு துவக்கத்தை கொடுக்கிறேன். மோசே வேண்டாம் ஆண்டவரே. நினைச்சுக்கோங்கப்பா, நினைச்சுக்கோங்கப்பா. ஆண்டவர் இந்த ஜனங்களை அழிச்சு இந்த மோசைக்கு ஒரு பெயர் வேண்டாப்பா. மாறாக மோசை எப்படி ஜெபம் பண்ணா தெரியுமா? ஆண்டவர் நீங்க இந்த ஜனங்க கூட வரலன்னா என் பேரையும் சேர்த்து கிறுக்கி போட்டுருங்க ஆண்டவர். இந்த ஏக்கம் இருதயத்தில் இருந்தா மட்டும்தான் தேசத்தில் எழுப்புதல் வரும். இல்லைன்னா என்ன கதறினாலும் நடக்காது. என் பேர் வேண்டாம்ப்பா ஆண்டவரே. இந்த ஜனங்க அழிவாங்கன்னா என் பேரையும் சேர்த்து கிறுக்கி போட்டுருங்க. இந்த மோசைக்கள் தேவை, இந்த பாரம் தேவை, இந்த ஏக்கம் தேவை. ஜீசஸ் அவன் கெஞ்சுறான். ஆண்டவர் சொன்னா, உன் மூலம் நாளையில இருந்து ஜனங்க என்ன சொல்லுவாங்க தெரியும்? மோசையின் தேவன். ஆண்டவரே அதுக்காக இவ்வளவு பேர் அழியணும் ஆண்டவரே. அப்படி ஒரு பேர் எனக்கு வேண்டாம், அப்படி ஒரு பேர் எனக்கு வேண்டாம். உங்க நாம் அறியப்பட்டவா. அதுதான் மோசே சொல்றார், ஆண்டவரே உம்மை அறிவதற்கு, உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைப்பதற்கும் எங்க முன்னாடி செல்லணும். உங்க சமூகம் எனக்கு முன்னாடி செல்லணும், உம்மை அறிவதற்கு. ஆமென். மோசே தன்னை வெளிப்படுத்த இல்ல, மறைச்சிட்டான். இப்படிப்பட்ட மோசேக்களை கர்த்தர் எழுப்புவாராக, எழுப்புவாராக. தேசம் இயேசுவை அறியட்டும், ஜனங்கள் இயேசுவை அறியட்டும், தேசம் எழுப்புதலை காணட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் அப்படியே தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்காய் பரிதபிக்கிறவரே, உங்களுக்கு எப்படி வசதி அப்படி முழங்கால் போட முடிஞ்சவங்க முழங்கால் போட்டுக்கோங்க, எழும்பி நிற்க முடிஞ்ச எழும்பி நிற்கலாம், அல்லது கொஞ்சம் எழும்பி கை காலெல்லாம் கொஞ்சம் நீட்டிட்டு 3 மணிக்கு உட்காந்து இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்க முழங்கால் போடலாம். வயசானவங்க அப்படி உட்காந்துக்கோங்க. ஓகே, எல்லாரும் யாரும் எங்கேயும் பார்க்க கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென். உன் மேல பரிதாபம் கொண்டு நான் உன்னை சுமக்கிறேன், நான் இருக்கிறேன்னு சொல்லுறேன், நான் இறங்குறேன், நீர் என்னை அறிவீர். பேசுங்க கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, ஆண்டவர் சொல்ற உன் நெருக்கத்தை நான் அனுபவித்து அறிந்திருக்கிறேன், அனுபவித்து அறிந்திருக்கிறேன். என் வலி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், என் வலி உங்களுக்கு மட்டும். சகோதரா சகோதரி, யாரும் புரிஞ்சுக்கலன்னு நீ அழுற, ஆனா அவங்களுக்கு அவ்வளவுதாமா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க எல்லாம் கேட்டு அறிகிறாங்க. சொல்லு, நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லு, வாய் திறந்து சொல்லு, வாய் திறந்து சொல்லு. நீ சொன்னாதானே எனக்கு தெரியும்னு உலகம் சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்லலைனால எனக்கு தெரியும், நீ சொல்லலைனால எனக்கு தெரியும், நீ சகித்து கொண்டிருப்பதை நான் அறிவேன், நீ சொல்லலைனால எனக்கு தெரியும். என்னை அறிந்தவர் கொஞ்சம் அப்படியே அவங்க இருதயம் திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் சொல்றார், என் பரிதாபங்கள் எனக்குள்ள இருந்து பொங்குகிறது. உன்னை நினைச்சா, நீ இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கு உன் மேல கோபப்பட தோணல, எனக்கு உன் மேல பரிதாபப்படதா தோணுது. ஏன்னா நான் மனிதன் அல்ல,
நான் தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். கண்ணீரோட அப்பா சமயத்துல Thank you, Holy Spirit. நன்றி அப்பா. சூழ்நிலை பார்த்தா அன்று சொல்றா, ஆத்மாவை போல செபோயுமே போல நான் உன்னை மாற்ற மாட்டேன்பா, எனக்கு நீ வேணும்பா. நீ 3 நாளா ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது எனக்கு மனசு இல்ல. நீ இது 4வது நாள் 5வது நாள் தொடரணும்னு எனக்கு மனசு இல்ல. இன்னைக்கு நீ ஒண்ணு இல்லாம இருக்கிற தெரியுமா? உன் கடைசி வரை நீ இப்படியே இருக்கணும்னு எனக்கு மனசு இல்ல, எனக்கு மனசு இல்ல. இப்படியே நான் அனுப்பிட்டேன்னா நீ சோர்ந்து போயிருவே, அது எனக்கு தாங்க முடியாது. ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகளை நான் ஒண்ணு இல்லாம இருக்கிறேன், கடைசி வரை நான் இப்படிதான் இருப்பேன் நான் கேட்டா ஆண்டவர் சொல்ற, எனக்கு அது மனதில்லைப்பா, எனக்கு அப்படி அனுப்பிவிட மனசில்லை. அவன் யோபு சொல்றார், நான் நிர்வாணியா வந்த நிர்வாணியாவே போறேன், வெறுமையாவே என்னை வெறுமையாக்கிட்டார், நான் வெறுமையாவே போறேன். ஆண்டவர் இல்லப்பா, மனசு இல்ல. அந்த நிறைவை காண வைக்காம யோபுவே உன்னை நான் வெறுமையா திரும்ப விட மாட்டேன், வெறுமையா திரும்ப விட மாட்டார் சகோதரா. ஏன் தெரியுமா? அவர் உனக்காக பரிதாபம் கொள்ளுகிறவர். இன்னைக்கு நீ எந்த நெருக்கத்தில் இருக்கிற, அந்த நெருக்கம் என்ன என்பதை உன் பிள்ளைங்கள்ட்ட கூட சொல்லி புரிய வைக்க முடியாது, பெற்றோர்கிட்ட கூட சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனா அவர் நெருக்கப்படுறார் தெரியுமா? அவரை மட்டும் பற்றிக்கொள், அவரை மட்டும் பிடிச்சிரு. அவரை போல நேசிக்க யாரும் கிடையாது, அவரை போல புரிந்து கொள்ள யாரும் கிடையாது. எனக்கு உதவ, எனக்காய் பரிதவிக்க யாரும் இல்லைன்னு அறிந்ததும் அவர் பார்த்துட்டு இருக்கிறவர் கிடையாது. ஒரு கூட்டம் என்னை விட்டு விலகினதும் அது நிமித்தம் விலகிறவரும் கிடையாது. ஆமென். அவர் ஆபிரகாமுக்காக மாத்திரம் பரிதபிக்கிறவர் இல்ல, ஆகார் அழுத போதே பரிதபித்தார். இயேசு உண்டு. சில உள்ளங்களோடு கர்த்தர் ஆண்டவர் அதிகமா இடைபடுகிறது என் ஆவியில உணர்கிறேன். அதிகமா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோமடுங்க. யாரும் இல்லைன்னு பார்த்ததும் கர்த்தர் அப்படியே கையை உயர்த்தி காட்டுறார். யாராவது இருக்கிறாங்களா? உடனே ஆண்டவர் கையை உயர்த்தி காட்டுறார். நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நானே கர்த்தர். ஆண்டவர் சொல்ல, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆமென் அப்பா. இன்னைக்கு ஒரு நிச்சயத்தோடு போங்க. இந்த வெறுமையை தொடர கர்த்தர் விட மாட்டார். நான் வெறுமையா இருக்கிறது பேதுருக்கு, யோவானுக்கு, யாக்கோபுக்கு கவலை இல்லாம இருக்கலாம். ஆனால் என்னை அழைத்தவர் உடைஞ்சிருவார், உடைஞ்சிருவார். அவரால் தாங்க முடியாது. ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல, மத்தேயு 9:35 36 அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதிருகி. நீ இருக்கிற நிலைமையை பார்த்து அவர் உள்ளம் உருகுது தெரியுமா? கூட இருக்கிறவங்களை ஜோமன்னு சொல்ற, ஏ ஜோமன்னு, பேதுரு ஜோமன், அவங்களை அனுப்பிவிட பார்க்காத, அவங்களுக்காக ஜோமன்னு. அவங்க தொய்ந்து இருக்கிறாங்க, தொய்ந்து இருக்கிறாங்க. மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்று சொல்லும் போது சரியான மேய்ச்சல் அவங்களுக்கு இல்லை, சரியான தண்ணீர் அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கான வேண்டிய ஆகாரம் கொடுக்கவோ, அவங்களை வழிநடத்தவோ, அவர்களை பாதுகாக்கவோ அவங்களுக்கு யாரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இதை பார்த்ததும் அவர் மனதுருகினாரா. ஒரு நபரை பார்த்தல்ல, திரளான ஜனங்கள். அப்போ இப்படிப்பட்ட நிலையில யார் இருந்தாலும் அவரால் தாங்க முடியாது. இந்த பகல் வேளையில உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இந்த பூமியில ஒரு கண் உங்கள் பேரில் இரக்கம் இல்லாமல் இருக்கலாம்.
ஆனால் பரலோகத்தில் ஒருவர் உண்டு. உங்கள் வேதனைகளை கேட்டு அறிந்தவர் அல்ல, அனுபவித்தறிந்தவர். 2 கைகளை வானத்துக்கு நேராக நிறுத்து. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, எனக்காய் பரிதபிக்க நீங்க இருக்கிறீங்க, நீங்க பார்த்து கொள்வீங்க. எனக்கு நீருண்டு கலங்கினன். அப்படியே பாடுங்க. ஆமே, கண்களை மூடி. என்னை நடத்தியது எனக்கு நீருண்டு, நான் கலங்கின நேரத்தில். ஆமே, பாடு பாடு பாடு. உடைத்தீரப்பா உருவாக்கினே, சிற்சித்தே சீர்படுத்தினீர், புடமேட்டு புதிதாக்கி பிரித்தீர் பிரியாதிருந்தீர். ஹல்லேலூயா. எனக்கு நீருண்டு கலங்கின நேரம் கரம் என்னை நடத்தியது எனக்கு நீருண்டு. கலங்கின நேரம் ஓ, ஹல்லேலூயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை அப்பா. உம்மை போல அரவணை வேற யாருக்கு முடியல, வேற யாருக்கு முடியாதப்பா. உங்களை மாதிரி என்ன ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன்பா. காரணம் உங்களால மட்டும்தான்ப்பா அதை புரிஞ்சுக்க முடியும். ஆமே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதுமே, நீர் போதும் இயேசையா நீர் போதும். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல அப்பா, ஏசப்பா ஏசப்பா. கமரோ ஹண்டரே சொல்லுங்க. உம்மை போல, உம்மை போல புரிந்து கொள்ள யாருக்கு முடியும்ப்பா? நாங்க நெருக்கப்படும் போது நீங்களும் நெருக்கப்படுறீங்கப்பா. இப்படி யார் உண்டுப்பா இந்த உலகத்துல? எந்த உறவு வேண்டும்? இன்னும் காயப்படுத்ததான் துடிக்கிறாங்களே தவிர, விலகி போக தான் நினைக்கிறாங்களே தவிர, நான் நெருக்கப்படும் போது என் கூட நெருக்கப்பட உங்களால மட்டும்தான்ப்பா முடியும். நீர் போதும் இயேசையா, நீர் போதும். சொல்லுங்க, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும். ஆமே, நீர் போதும். மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட ஏசப்பா. மலை போல உதவி யாரும் இல்லைன்னு என் அருகே வந்துட்டீங்கப்பா. என்னை பார்த்து பேசிட்டீங்கப்பா. ஒரு 2 கைகளை உயர்த்தி, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் என்னை வரைந்து என்னை எப்பவுமே நினைக்கிறவரே. ஒரே சத்தமாய் நீர் போதும், நீர் போதும். நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா. ஆஹா
பிரசனத்துக்காய் நன்றி, உங்க இரக்கங்களுக்காக நன்றி அப்பா, உங்க தயவுக்காக நன்றி அப்பா. உடரமா சேர பலத கபரா. ஹalleluya. ரிவல ஹச்சரே மம்ரோ செலரா தனரா. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி நமக்காய் பரிதாபம் கொள்ளுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென். நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். உங்க சமூகத்தில் எங்களை கிருபையாய் கொண்டு வந்து எங்களை அறிந்து எங்களோடு பேசி, நான் இருக்கிறேன்ப்பா, நான் இருக்கிறேன், உனக்கு நான் இருக்கிறேன் ஆண்டவரே, அதை மீண்டும் மீண்டும் எங்களோடு பேசி உறுதிப்படுத்தி எங்களை திடப்படுத்தின தயவுக்காய் நன்றி. எங்களை புரிந்து கொள்ள இந்த பூமியில யாரும் இல்லாம இருக்கலாம், எங்களுக்கு இரக்கம் பாராட்ட, எங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய இங்க யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனா யாரும் இல்லைன்னு அறிந்துட்டு நீங்க பார்த்துட்டு இருக்க மாட்டீங்கப்பா. ஆண்டவர், நீங்க வருவீங்கப்பா, வருவீங்கப்பா, வருவீங்கப்பா. எனக்காக யாவும் முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. ஓ எல்லாவற்றையோ நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. ஆமென். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் பயமே ஏரை ஹண்டரா எல்லாவற்றையும் ஓ ஜீசஸ். இருக்க ரெண்டு கைகளை உயர்த்தி, உங்க கைகள் உருகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இந்த வார்த்தை சொல்லி பாடுங்க. உங்க கைகள் உருகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க, சாட்சியா கொண்டு வாங்க. மகிமை கனம் எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.